ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நான் சரியா வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னன்னு இந்த வீடியோல நான் காட்டுறேன். சொல்லுவாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சனிக்கிழமை மார்னிங் வந்து 7:45க்கு எடுத்த வீடியோ. மார்னிங் கிச்சனுக்குள்ள போனேன், கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விலக்கி கழுவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கோதுமை ரவை இருந்துச்சு வீட்டில். ஸோ அந்த கோதுமை ரவையை வச்சு ஒரு சிம்பிளா அண்ட் சூப்பரான ஒரு கிச்சடி பண்ணலான்ட்டு அதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கேரட், ஒரு 4-5 பீன்ஸ், ஒரு அரை பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டுதாங்க நான் கிச்சடி பண்ண போறேன். சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே போய் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் லீவு. ஸோ அதனால இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டேரக்டா ரெடி ஆயிட்டேன். இல்லைன்னா இந்த டயத்துல நான் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் வேகமா எழுந்திரிச்சு ரெண்டுமே மார்னிங்குள்ள நீங்க அனுப்பிச்சு விட்டு நான் முடிச்சிருவேன் ஓரளவுக்கு வேலைய, சமையல் வேலைய. இப்போ வந்து கிச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்துருங்க. வெங்காயம் தனியா, காய் தனியா வதக்காதீங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே ஒரே டயத்துல அந்த வதங்கி வர டைம் அந்த கலர் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி கருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டு காய் வேகமா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்ப நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க. இப்ப எங்க வீட்டுல ஒவ்வொரு ஆளும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் காய்கறி வதக்கிட்டேன். இங்கிட்ட வந்து இந்த பெட்ஷீட், தூங்கின பெட்ஷீட் அது இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருக்கேன். தலகாணி இது எல்லாத்தையுமே எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருவேன். ஏன்னா ரீசன் சொல்றேன் நானு. எல்லாரும் போன பிறகு வேலை பார்க்கணும்லாம் இல்லை, வீட்டு வேலையும் சமையல் வேலையும் மோஸ்ட்லி நான் காலையில் 2 பேரும் கிளப்புறதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். இப்ப பாத்தீங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அதுக்குள்ளேயும் நான் வந்து பெட்ரூம் வேலையை முடிச்சிருவேன். தண்ணி இது நல்லா கொதிக்கவும் நீங்க வந்து இது போடுங்க, ரவையை போடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் ரவை போடுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எடுத்து ஒதுங்க வைக்க ஆரம்பிச்சுட்டேன். வெளியில வந்து ஜேசிபி எடுத்துட்டு தோண்டிட்டு இருக்கு ஒரு வீட்டை. அதை எப்பெல்லாம் ரொம்ப ஆர்வமா எந்திரிச்சல இருந்து வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கனால வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டஞ்சனா ஏதாவது கசகசன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்ப நல்லா தண்ணி வேற கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம். ஸோ இப்ப வந்து நான் இது ரவையெல்லாம் போட்டு இப்படி கிண்ட ஆரம்பிச்சுட்டேன். ரவை போட்டுட்டீங்கன்னா விட்டுறாதீங்க, கிண்டிட்டே இருங்க. இல்லைன்னா உருண்டை திரள ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாம. இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவமா எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்ல போட்டு மடிச்சது எல்லாத்தையும் பெட்ஷீட் எல்லாத்தையும் நல்லா உதறி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தொட்டுக்க என்ன வச்சுக்கலாம்னா மோஸ்ட்லி ஜீனி, நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் இதுல சேமியா போட்டு நீங்க பண்ணலாம். ஸோ ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:45 ஆயிருச்சு. 1 மணி நேரத்தில் பெட்ரூம் வேலையும் முடிச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டேன். வெளியில இருந்துட்டு வரமாட்டேன்ட்டான் சாப்பிட. ஸோ நானும் சாப்பாடை போட்டுட்டு வெளியில உட்காந்துட்டு அவனுக்கு ஊட்டி விட்டு இருந்தேன். ஊட்டி விட்டு நாங்களும் உட்காந்து உள்ள உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. நீங்களும் இதை இப்போ ட்ரை பண்ணுங்க. குழம்பு பொடி வந்து கொஞ்சம் தான் இருக்கு, காலியாக போகுது. ஸோ வந்து அதனால ரெடி பண்ணலான்ட்டு அதை காய வைக்கிறதுக்கு நெத்துல கொண்டு போய் கூட்டி விட்டுட்டு விரிச்சு காய போட்டுட்டு இருக்கேன். இது வந்து செகண்ட் டே காய வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் வறுக்கிறதெல்லாம் வறுத்துட்டேன். ஸோ 2 நாள் வத்தல் காய போடுவேன் எப்பயுமே. ஏன்னா அப்பதான் நீங்க வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்லாத டக்குன்னு உங்களுக்கு மண்டு வந்துடும். ஸோ அதனால எந்த அளவுக்கு வறுத்து காய போடுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நிற்கும். காய போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும் நான் டெய்லர்னு. ஆமாங்க, நான் டெய்லர். நான் ஸ்டிச் பண்ணவும் செய்வேன். சுடிதார், மேக்ஸி, அம்பர்லா கட்டிங், பிளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்கூல் டயத்துல ஸ்கூல் யூனிஃபார்மும் ஆர்டர் எடுப்போம். உங்க யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க வந்துட்டு கொடுத்து பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இது 3 பிளவுஸ் தச்சு அந்த 3 பிளவுஸ்க்கு வந்து ஓவர்லாக் போடுற வேலைகள் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை ஓவர்லாக் போட்டுட்டு இருக்கேன் நான். ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு முடிஞ்சா உங்களுக்கு நான் பிளவுஸ் ஸ்டிச்சிங்கை காட்டுறேன் எப்படி தச்சிருக்கேன் அப்படின்னு. ஓவர்லாக் போட்டு முடிக்க போறேன், முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா
பஃப் கேட்டிருந்தாங்க. அந்த கைல் எல்லாம் போடுவா, கைல் பஃப்னு சொல்லுவோம் நாங்க, கொஞ்சமா மேல மட்டும் இருக்கும். ஸோ அந்த பஃப் வச்சு சாரி துணியில லைட்டா பைப்பிங் ஸ்லீவுக்கும் பேக்ல இந்த மாதிரி வச்சு சாரி பார்டரை வந்து இந்த மாதிரி வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது மாதிரி பண்ணோம். இன்னொரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க பார்டர் பாத்தீங்கன்னா 2 விதமா இருந்துச்சுங்க. சிங்கிள் பார்டர் கொஞ்சம் பெரிய அடர்த்தியான பார்டரா இருந்துச்சு. ஸோ சிங்கிள் பார்டர் இந்த மாதிரியும் கொஞ்சம் அடர்த்தியானது கீழே வி மாதிரி கொடுத்து லேஸ் வச்சு சாரி துணியில வந்து பைப்பிங்கும் பிளஸ் பாம்பாமும் வச்சு முடிச்சுட்டேன். இன்னொரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டே தான் கொடுத்தாங்க அவங்க. ஐ மீன் அதாவது ரெடிமேட் பிளவுஸ், அதாவது எம்ப்ராய்டரி போட்டு இருக்குல்ல அந்த பிளவுஸ், அதை சும்மா சில்வர் லேஸ் வச்சு மட்டும் நார்மலா தச்சு கொடுக்க சொன்னாங்க, எல்போ ஸ்லீவ் வச்சு. ஸோ அவங்களுக்காக அதை தச்சு முடிச்சேன். இந்த பிளவுஸும் இதுக்கு முன்னாடி கட்டின பிளவுஸும் ஒரு கஸ்டமரோடது. தச்சு ஓவர்லாக் போட்டுட்டே இருக்கப்ப கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் கஸ்டமர் பண்ணி போர் அடிச்சு நான் வந்து வாங்கிக்கிறேன்னாங்க. அப்பதான் தெரியும் நான் ஃபால்ஸ் வைக்கவே இல்லை அந்த பிளவுஸ்காரங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதனால அந்த சாரீக்கு கொஞ்சம் ஃபால்ஸ் வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஃபால்ஸ் வச்சுட்டே இருக்கிறப்ப இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க, மசால் வேணும்னு சொல்லி கேட்டு வந்துட்டாங்க. அந்த அக்காட்ட பேசிட்டேவும் இருங்க தச்சு முடிச்சுட்டு மசாலா எடுத்து தரேன் அப்படின்ட்டு தச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு மசாலும் எடுத்து கொடுத்துட்டேன். ஃபால்ஸ் வச்சு முடிக்க கஸ்டமர் வந்துட்டாங்கங்க, சாரியோட கஸ்டமர். ஸோ வந்துட்டு அவங்க அமௌண்ட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு பிளவுஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டேன். மசால் கஸ்டமருக்கு மசால் கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மட்டும் தைக்காம இருந்துச்சு. ஒரு கஸ்டமருக்கு டாப் தைச்சிட்டேன், பேண்ட் தைக்காம இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு கஸ்டமர் வந்து எம்ப்ராய்டரி கேட்டாங்க, அந்த சாரிக்கு தகுந்தாப்புல எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு வரைகிறது இருந்துச்சு. ஸோ அதை வரைஞ்சிட்டு கட்டிங் முடிச்சுட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 12:10 ஆயிடுச்சு. இப்போ வந்து தைக்க போறேன். ஏன்னா 1-1:30 நான் சமையல் ரெடி பண்ணணும், மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும். அதனால இப்போ அந்த 1 ஹவர்ல நான் தச்சு முடிக்கணும். ஊடையில பாத்தீங்கன்னா தம்பி அம்மா அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடு, எனக்கு பசிக்குது வாழைப்பழம் கூட, அதுன்னா எனக்கு சரியா சாப்பிடல காலையில. அதனால அவனுக்கு வாழைப்பழம் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட விட்டுட்டு தச்சுட்டே இருந்தேன். மதிய லஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மை மசாலா குழம்பு பொடியை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம்பிளான பருப்பு சாதம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு வந்து வெளியில போற வேலை கொஞ்சம் இருக்கு, அதனால வெளியிலே சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து மதியம் வந்து சிம்பிளா அந்த லஞ்ச் பண்ணிட்டு நான் முடிச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா சமைச்சுக்கிட்டே வந்து கிச்சன்ல வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு விசில் வந்தா பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். லாஸ்டா வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்திரம் ஃபுல்லா விளக்காம இருந்துச்சு, காலையில மதியம் சமைச்சு சாப்பிட்டதெல்லாம். ஸோ இப்ப இதெல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு விளக்க ஆரம்பிக்கிறேன். நானு விளக்கிட்டு இருக்கேன். இப்படிதாங்க என் லைஃப் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள். ஸோ இந்த டயத்துலதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்பப்ப எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட மை மசாலா வச்சு சமைக்கிற வீடியோ. ஸோ அதனாலதான் என்னால வந்து சரியா வீடியோ போட முடியல கண்டினியூஸா. இதுதான் ரீசன். கரெக்டா இருக்கும் எனக்கு ஒன் டே வந்து மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும். அதுவும் தம்பி இந்த நாள் வந்து வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இல்லைன்னா கரெக்டா அவனை போய் கூப்பிடணும் 3 மணிக்கு. அவனுக்கு சமைக்கிறதே 2 சமையல் அவனுக்கு பண்ண வேண்டியதா இருக்குங்க. குழம்பு சாதம் அவன் மோஸ்ட்லி கொண்டு போக மாட்டான். அவனுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணணும், நம்மளுக்கு குழம்பு சாதம் வச்சு காய் வைக்கணும், காலையில தோசை கீசை ஊற்றி கொடுக்கணும். ஸோ அதனால நேரம் சரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா விளக்கிட்டே இருக்கப்போ ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி எனக்கு 2 சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க யாருக்காவது வேணும்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் தாங்க. உங்களுக்கு நீட்டா பின் பண்ணி கவர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ யாருக்காவது வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டேங்க. கழுவி கிச்சன் வேலைய கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன் கிளீன் பண்ணி. இப்ப தண்ணி இறங்கவும் கொஞ்சம் கழிச்சு பாத்திரத்துல எடுத்து அடுக்கி வச்சுட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ப்ரீ ப்ளீட்டிங் சாரி சொல்லியிருந்தேன், அது 2 வந்துருச்சுங்க. இதுதான் அந்த 2 சாரி. இதுதான் நம்ம நைட் பண்ண போறோம். மேக்ஸி வந்துச்சுன்னு சொன்னேன், அந்த மேக்ஸி சாரி இதுதான். என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாரி நான் எப்படி மேக்ஸியா கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். தம்பிக்கு சாப்பாடு ஊட்டலாம் சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பருப்பு சாதமும் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அளவாதான் வச்சு குழம்பு எதுவும் வைக்காதனால இது ஒரு நேரம் சூடா சாப்பிடதான் நல்லா இருக்கும், ஆரிச்சுல கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால சாப்பிட்டேன். என் பிள்ளை எனக்குமே இப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லாது, வீடியோக்காக சொல்லுது. ஆனா உண்மையாவே நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு தைக்கிறதுக்கு, அதை உட்காந்து தச்சிட்டு இருக்கேன். அவன் சாப்பிட்டுட்டு அடுத்து நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு அவங்க 2 பேரும் ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்துட்டு சரி கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்ட்டு அதை தச்சு முடிச்சுட்டு
அடுத்த வேலை பார்க்கணும். ஸோ அதை தச்சிட்டு இருக்கேன். தச்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா காத்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு, கிளைமேட் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் பயமாயிருச்சு, மழையில வந்துடும் அப்படின்ட்டு போய் வத்தலை பார்த்தேன். நல்லா வந்து வத்தல் காஞ்சிருச்சு. இப்படி அமுக்கி பார்த்தா நல்லா பொறுன்னு இப்படி உடையணுங்க. இப்படி உடைஞ்சாதான் வத்தல் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு பொடி நல்லா கிடைக்கும், பிளஸ் நல்லா இருக்கும். இந்த இது நல்லா அரையப்படும், பவுடர் நல்லா கிடைக்கும். ஸோ போயிட்டு என் ஹஸ்பண்ட் அடிச்சு எழுப்பி விட்டு மழை வரப்போது வாங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்ட்டு 2 பேரும் தான் ஒதுங்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு. ஒரு பார்க்க உங்களுக்கு வீடியோல பார்க்க கம்மியா தெரியுற மாதிரி இருக்கும். இது மாதிரி 2 டப்புல பிடிக்கும், அது பெரிய டப்பு அது. ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருக்கேன். லியான் மட்டும் கீழே தூங்கிட்டு இருக்கான். மழை வர்றதுக்குள்ள நம்ம எடுத்து வைக்கணும். இல்லைன்னா 2 நாள் நான் காய போட்டு எடுத்து வச்சு வேஸ்ட் ஆயிடும். எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ அரைக்க போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கொரியர் எங்களுக்கு ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கிறது நினைப்பில்ல. அப்ப என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு. நம்மளோட மை மசாலா குழம்பு பொடியும் தனி மிளகாய் தூளும் வந்து கம்பத்துல ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கதாங்க கொரியர் போகுது. இது சாம்பிள் கேட்டிருக்காங்களாம், நல்லா இருக்கவும் அவங்க வீட்டுல எல்லாருமே வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பத்துக்கு வந்து இது கொரியர் போகுதுங்க. இவ பாத்தீங்கன்னா கொரியர் அவர்கிட்ட போட்டுட்டு மசாலா வீட்டுக்கார அரைச்சு வந்துட்டாங்க. மசாலா கொஞ்ச நேரம் சுடு சுடு வந்துடும், காஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் வீடை கூட்டி கிளீன் பண்ண போறேன். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சு பார்க்கன்னா 5:45 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் குளிச்சுட்டு வெளியில போற வேலை ஒரு இருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிருக்கேன். அது சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் புல் இருக்குது. அந்த இடத்துக்கு தாங்க போறேன். அது என்ன இடம்னு உங்களை நிறைய பேருக்கு அந்த இடம் பிடிக்கும். கண்டிப்பா ஒரு விசேஷமான இடத்துக்கு தான் நான் போறேன், வாங்க. போயிட்டு வரும்போது ஒரு 2 சாரிக்கு வந்து பிளவுஸ் துணி எடுக்கணும். ஸோ அதுக்காக குளிச்சு கிளம்பிட்டு அந்த பிளவுஸ் துணி சாரி எடுத்துட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கோம். நான் வீட்டுல இருந்து கிளம்பவே 6:45 ஆயிடுச்சு. இந்த இதுதான் போயிட்டு இருக்கோம் பாருங்க. அது என்ன இடம்னு இப்ப எங்க எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்சா அங்க போய் அந்த இடத்துல நான் வீடியோ போடுறேன், பாருங்க எல்லாருமே. வாங்க போலாம். ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, டடடா, ஆமாங்க, பாண்டி கோயில் தாங்க, மதுரை பாண்டி கோயில். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம். ஸோ அதுக்கு கோயில் போயிட்டு வரலான்ட்டு பாண்டி கோயிலுக்கு வந்தோம் நாங்க எல்லாருமே. நாங்க எப்பயுமே மோஸ்ட்லி வந்து 6 மணிக்கு மேலதாங்க வருவோம். ஏன்னா வந்து அந்த டயத்துல வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த டயத்துல தான் வருவோம். வந்துட்டு சாமி பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. வீடியோல பாருங்க எப்படி இருக்காரு பாண்டிசாமின்னு. உங்க யார் யாருக்கெல்லாம் நம்ம பாண்டிசாமி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு வழியா சாமியை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. நான் பயந்து வீடியோ எடுத்து என் வீட்டுக்காரர் முறைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு வேளை வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். வந்துட்டு அப்புறம் வந்து பொட்டிக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் என்னால வீடியோ சரியா எடுக்க முடியல, நேரம் இல்லை. எடுத்துட்டு வீட்டுக்கு வர பாத்தீங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. வந்துட்டு தம்பிக்கு பாலை காய வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு ப்ரீ ப்ளீட்டிங் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து மார்னிங் தான் கேட்டாங்க. மார்னிங் வந்து நம்ம வெளில கொஞ்சம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், ஒரு 5:30க்கு கிளம்பி. அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே பண்ணி தர்றேன் அப்படின்னு. நைட் அப்ப என்னனாலும் எந்த நேரம்னாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க, தயவுசெய்து நான் முழிச்சுதான் இருப்போம், கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். 2 சாரி இந்த செகண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேங்க. ரொம்ப புது சாரி போல ரொம்ப முருன்னு இருந்துச்சு. மடிப்பெல்லாம் கொஞ்சம் வர கஷ்டப்பட்டேன். ரொம்ப நேரம் மல்லுக்கட்டி இதை ஒரு வழியா கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதான் என்னுடைய ஒன் டே விளாக். ஸோ ஒரு வழியா என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு கரெக்டா 12:15 அந்த கஸ்டமர் போன் அடிச்சு முடிச்சுதான் இருக்கோம், அனுப்புங்கன்னாங்க. பக்கத்துல தாங்க மிட்லாண்ட் தியேட்டர் இருக்கும், அது பக்கத்துல தான் கஸ்டமர் வீடு. ஸோ வீட்டுக்கார கொடுக்க போயிட்டு இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய ஒன் டே விளாக். இப்படி என்னுடைய நாள் வந்து போயிட்டு இருக்கனால தான் உங்களுக்காக சரியான நான் வீடியோ கொடுக்க முடியல. இதுதான் என்னோட ரீசனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ முடிய போகுது. ஸோ இதான் என்னுடைய ஒன் டே விளாக்னு சொல்லலாம். இப்படி என்னுடைய நாள் ஓடிட்டு இருக்கனால தாங்க என்னால சரியா வீடியோ போட முடியல. முடிஞ்ச வரை உங்களுக்கு நான் சமையல் வீடியோ போட்டு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.